வங்கிகளில் பல ஆண்டுகள் சனிக்கிழமை அரை நாள் லீவு, ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் விடுமுறை. இது நாங்கள் பல நாட்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். காரணம், இந்தியாவில் இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா கணினமயம் அதிகம் வந்துருச்சு. அதனால் வாடிக்கையாளர் நேரடியாக கிளைகளுக்கு வருவதில்லை. ரெண்டாவது, இன்றைக்கு நெருக்கடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆட்கள்லாம் குறைவாக இருக்கிறாங்க, ஊழியராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும். ஆகவே சனி ஞாயிறும் லீவ் விடணும், விடுமுறையாக அறிவிக்கணும்னு கேட்டோம். 2015 பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தில் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, 2 சனிக்கிழமை, 2வது 4வது சனிக்கிழமை விடுமுறையாக அறிவிக்கிறோம், மற்றதை பிறகு பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஆக 10 ஆண்டுகளாக இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகளில் இன்னும் கணினமயம் அதிகமாகிருச்சு. இன்றைக்கு வங்கி வராமலேயே வாடிக்கையாளர் சேவையை பெற முடியும். எல்லாருக்கும் அது தெரிஞ்சது தான். அது தவிர மற்ற சிஸ்டம்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது தாமதம் செய்த காரணத்தினால 2022 ஒரு நாள் வேலை நிறுத்தத்துக்கு அறிவித்தோம். அப்போ இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியமைச்சகம் பேசினாங்க. இல்லை, நாங்கள் இதை கவனிக்கிறோம், ஆனால் நீங்கள் இன்னும் கூடுதலாக 2 நாட்கள் உங்களை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்ற நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை கூடுதலாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. சரி என்று சொன்னோம். ஆகவே நிர்வாகத்தோடு பேசி, இந்தியன் வங்கி அசோசியேஷன் எல்லா வங்கிக்கு சார்ந்த ஒரு அசோசியேஷன், நிர்வாகத்துக்காக அவங்கள்ட்ட பேசினோம். 40 நிமிடம் கூடுதலாக பணியாற்றுவதற்கு நாங்கள் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். நிர்வாகம் அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க, நீங்கள் 40 நிமிஷம் கூடுதலாக வேலை செய்வதனால, ஒத்துக்கொண்டதுனால எல்லா சனிக்கிழமையும் 2 நாட்கள், 2 சனிக்கிழமை போக மீதி சனிக்கிழமையும் விடுமுறை அறிவிக்க தயார் என்று சொன்னாங்க. இது அரசாங்கத்திற்கு கேட்டுட்டு தான் பண்ணாங்க. ஆகவே அரசாங்கத்திற்கு இந்த புரிதல் அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அது ஒத்துக்கொள்ளலாம். இது 2023 டிசம்பர் மாதம், இப்போ 2026 ஜனவரியில் இருக்கிறோம். 2 ஆண்டு முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு குழந்தை கூட 8 மாதம் 10 மாதத்தில் பிறந்துடுது. இந்த அரசாங்கம் இவ்வளவு திறமை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஆண்டுகளாக ஏன் காலதாமதம் செய்யணும்? ஆகவே அது வங்கி ஊழியர்கள் ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இது தவறு. காரணம், ரொம்ப நெருக்கடியில் வேலையாற்றுறாங்க. ஆகவே அதை நாங்கள் கோரிக்கையாக வச்சு போராடிக்கிட்டே இருக்கிறோம்.